ஹலோ ஹால் வெல்கம் டு பாலாஜி ட்ரேஸ். இன்றைக்கான வீடியோவில் நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜெயின் கோயிலில் தான் இருக்கோம். இந்த கோவில் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா காஞ்சிபுரம் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து கிட்டத்தட்ட ஒரு 5 கிலோமீட்டர் வரும். ஸோ வாங்க வீடியோ போக போக கண்டினியூ பண்ணுறேன். இது வந்து சங்கீத மண்டபம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இந்த மேலே இருக்க பெயிண்டிங்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா 750 வருஷம் பழமையான பெயிண்டிங்ஸ் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. பெயிண்டிங்ஸ்னால் மூலிகைகளால் அடிக்கப்பட்ட பெயிண்ட் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ பாருங்களேன், இது வந்து பெயிண்டிங் எல்லாம் சும்மாலாம் பண்ணி வைக்கல. ஒவ்வொரு பெயிண்டிங்லையும் வந்து பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட்டான கதைகளை சொல்லக்கூடிய நிறைய விஷயங்களை வந்து பார்த்திங்கன்னா வரைஞ்சி வச்சுருக்காங்க. எப்படி இத்தனை வருஷமாக இந்த பெயிண்டிங் இருக்கும் அப்படின்னு யோசிச்சு பார்த்தாலே நமக்கு ஒரு ஆச்சரியமாக இருக்குது. ஏன்னா ஒரு கதைகளையும் சொல்லக்கூடிய பெயிண்டிங்லாம் வந்து பண்ணுறதுக்கு உண்டான மூலிகைகளால் பண்ணியிருக்காங்க. ஸோ யோசிச்சு பார்த்தா ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. நீங்களும் வரீங்க அப்படின்னா இந்த கோவிலுக்கு கண்டிப்பாக விசிட் பண்ணுங்கள். ரொம்ப ஒர்த்தான ஒரு பிளேஸு. நாம் இதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 3500 வருஷம் பழமையான மாமரம் கேள்விப்பட்டிருக்கோம். ஏகாம்நாதர் கோவில் இருக்குது. நீங்களும் கண்டிப்பாக போனீங்கன்னா விசிட் பண்ணி பாருங்கள். அதே போல் இந்த கோவில்லையும் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 2000 வருஷம் பழமையான ஒரு மரம் இருக்குது. என்ன மரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தர்மகுரா அப்படின்ற மாதிரி பேரும் சொல்கிறாங்க. இந்த மரத்துக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா 3 சித்தர்களோட சமாதி இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. மரம் வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் இருக்குது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா குன்றாது, உயராது, வாடாது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இந்த மரம் வந்து பார்த்தீங்கன்னா இதை விட ஹைட்டாகவும் ஆகாது, இதை விட சின்னதாகவும் ஆகாது, இது வந்து வாடியும் போகாது. கிட்டத்தட்ட 2000 வருஷமாக இதே போல தான் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஜெயின் கோயில் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஏகாம்நாதர் கோயில் கட்டுவதற்கு முன்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா இந்த கோவிலை கட்டினாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்குண்டான எந்த ஆதாரமும் கிடைக்கல. ஆனால் அந்த கோவிலுக்கு முன்னாடியே இந்த கோவில் கட்டப்பட்டதாக கூறப்படுது. இந்த கோவிலுக்கு வரீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு டிஃப்ரெண்ட்டான ஃபீல் கொடுக்கும். மெடிடேஷன் பண்ணுறோன்னு நினைக்கிறவங்க வந்து பார்த்திங்கன்னா இந்த கோவிலை விசிட் பண்ணலாம். ரொம்ப ஒர்த்தான ஒரு கோவில். காஞ்சிபுரத்தில் வந்து பார்த்திங்கன்னா திருப்பதி குன்றம் அப்படின்ற ஒரு கிராமத்தில் பக்கத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா இந்த கோவில் இருக்குது. திரிலோக்கியநாதர் கோவில் அப்படின்ற மாதிரி இந்த கோவிலோட பேர் இன்னொன்று இருக்குது. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய புத்தர் கோவிலில் இந்த கோவிலும் ஒரு முக்கியமான கோவில். நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா விசிட் பண்ணிட்டு போயிருக்காங்க. ஸோ நானுமே வந்து பார்த்திங்கன்னா செகண்ட் டைம் போகிறேன். ஸோ ரொம்பவே பயங்கரமாக இருக்குது. ஃபஸ்ட் டைம் வந்து பார்த்திங்கன்னா சின்ன வயசில் போயிருக்கேன். ஸோ அதுக்கப்புறம் இப்போ தான் வரேன். காஞ்சிபுரம் இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஜெயின காஞ்சி, பௌத்த காஞ்சி இந்த மாதிரி 2 பிரிவாக தான் இருந்துச்சு. காலப்போக்கில் வந்து பார்த்தீங்கன்னா 4 பிரிவாக பிரிஞ்சிச்சு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிவகாஞ்சி, விஷ்ணு காஞ்சி, ஜெயின காஞ்சி, பௌத்த காஞ்சி இந்த மாதிரி 4 பிரிவாக பிரிஞ்சிச்சு. எல்லாரும் வந்து பார்த்தீங்கன்னா சிவகாஞ்சி, விஷ்ணு காஞ்சி கேள்விப்பட்டிருங்க. இது வந்து பௌத்த காஞ்சி. இது சுற்றி தான் இருந்துச்சு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. காஞ்சிபுரமில் இருக்க கோவிலை விசிட் பண்ண வரீங்க அப்படின்னா இந்த கோவிலும் லிஸ்ட்டில் ஆட் பண்ணிக்கோங்க. ரொம்ப ஒர்த்தான ஒரு கோவில்.